ஓகே. அண்ட் இங்க வந்து இப்ப நீங்க வந்து சாண்ட்ராக்கா குரல் குடுத்தீங்க. ஒரு கட்டத்துல வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் வீட்டுக்குள்ள வந்து பேசும்போதெல்லாம் சாண்ட்ரா அவங்கள பத்தி இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க அப்படின்னும்போது, அவங்க பேசின விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அபௌட் சாண்ட்ரா மாறுச்சா? நோ, நோ, நோ. என் முன்னாடியே அவங்க பேசுனாங்க. யாரும் என்கிட்ட தனியா கூப்பிட்டு பேசுறத விட, வியானா வந்துட்டு இந்த 1-on-1 கான்வர்சேஷன் லிவிங் ஹால்ல போயிருக்கோம். அப்ப நான் சாப்பிட்டுட்டு இருந்த நடுவால உட்காந்து. அப்போ ஒரு வேர்ட் சொல்லியிருப்பாங்க. ஏதோ எனக்கு ஐம் நாட் ஷுர் லைக் என்னது நான் எனக்கு பிடிச்சிருந்தா வச்சிருப்பேன். இல்லைன்னா என்னமோ சொல்லியிருப்பாங்க. அது வந்து அது அவ்வளோ அப்படி ஒண்ணும் இங்க ஒண்ணும் நடக்கல. அவ்வளோ பெரிய வார்த்தை அப்படின்னா காலையில தான் நான் 2 பச்சை மிளகாய் சாப்பிட்டுட்டு வந்தேன். அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஸோ தட் மூமெண்ட் வந்து தெரியல. அது தெரிஞ்சு நடந்ததா, தெரியாம நடந்ததா, நடந்து முடிஞ்சது அந்த மாதிரி இருந்தது. ஓகே தான் அப்படின்னு இருந்தது. முன்னாடி இந்த மாதிரி சாண்ட்ரா அவங்க கிட்ட அந்த பேச்சுவார்த்தை இருக்குமா இல்ல எப்படி உங்களுக்கு? நீங்க ஆஃப்டர் இந்த பிக் பாஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஏன்னா நீங்க வைல்ட் கார்டு போகும்போது ஆரம்பத்துல அந்த ட்ரியோ ஒர்க் ஆச்சு. நீங்க பிரஜின் அண்ட் சாண்ட்ரா அவங்க. அதுக்கப்புறம் நடுவில் அப்படியே ஒரு பிரேக் வந்தது. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகும் நினைக்கிறீங்களா அப்கமிங்ல வெளில வந்ததுக்கு அப்புறம்? சில தாட்ஸ்க்குலாம் நம்ம எக்ஸ்பிளனேஷனும் பண்ண முடியாது. அதுக்கு அது அவ்வளவுதாங்க. ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த அப்படி சும்மா அப்படி போற போக்குல பண்ணிட முடியாதுல்ல. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். திருப்பி நம்ம சாரி கேட்கறதா இருந்தாலும் அதை நினைச்சு ரிக்ரெட் பண்றதா இருந்தாலும் நோ பாயிண்ட். நீங்க